வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நியாயமாக இருந்தாலுமே ஏன் தோல்வி அடைந்தீர்கள் என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எல்லாரிடமும் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்போதுமே சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள். தவறான ஒரு பாதைக்கு போக மாட்டீங்க. அதே போலத்தான் மனிதர்கள் வாழ்க்கையிலும் நல்ல மனிதர்களை மட்டுமே நீங்கள் பிடித்து அவர்கள் பக்கமே எப்பயுமே சாய்ந்து இருப்பீங்க. கெட்ட மனிதர்கள் என்று தெரிந்தால் அவர்களிடமிருந்து எப்படி விலக வேண்டுமோ அந்த மனிதர்களிடமிருந்து விலக கற்றுக்கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய சந்தேகங்களை உருவாக்கி கொடுத்திருக்கும். நான் சரியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறேனா என்கிற மாதிரியான பல கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். பல கேள்விகளுக்கு கூட விடை தெரியாமல் நீங்கள் இருந்த நாட்கள் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக அமைவது கிடையாதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாகி கொண்டுதான் இருக்கும். நிலையான ஒரு அளவுக்கு வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போவதும் கிடையாது. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு உண்மை என்ன என்பதை கற்றுக் கொடுத்திருக்கும். ஆரம்பத்திலே இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். போக போக யாரை நம்ப வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டும் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையானது இனிமேல் கிடைக்க ஆரம்பித்திருக்கும். அதனால வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சரியான முடிவை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய காதல் உங்களை அவமானப்படுத்தியிருக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. துலாம் ராசியில் உள்ள இருவருக்குமே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவமானத்தை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரியான அவமானங்கள் ஏற்படும் என்று. அந்த அளவுக்கு சில அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அவமானங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க காதலித்தீங்க, உண்மையாகவும் இருந்தீங்க. உங்களுடைய மனதிலிருந்து எந்த அளவுக்கு உண்மையான ஒரு காதலை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையான காதலை நீங்க வெளிப்படுத்தவும் செய்தீர்கள். அந்த ஒரு காதல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முடிவுக்கு வந்திருக்காது. ஆரம்பத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக அந்த ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு போக போக உண்மைனா என்ன, அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இது அனைத்தையுமே உங்களுக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. போக போக இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு என்று ஆண்களோ பெண்களோ யாராவது ஒருவர் புரியாமலே நடந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவுதான் சண்டை போட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் அவர்கள் வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக சண்டை போடாமல் அமைதியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த நாட்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் அதனை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. புரிந்து கொள்ளாம உங்களை எப்பொழுதுமே இழிவாகவும் கேவலமாகவும் பார்த்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில சமயங்கள் ஏன் நிறைய நபர்களுக்கு முன்னாடி கூட உங்களை வைத்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த விதமான அனுபவங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். அது இன்னமும் அந்த ஒரு வலிகளும் மனவேதனைகளும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது ஆண்களோ பெண்களோ இருவர் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்தில் வைத்து உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் ஒன்று நடந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல நமக்கு வாழ்க்கையில இந்த உறவை விட நமக்கு நம்முடைய சுய மரியாதை தான் முக்கியம். இது இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா திருமணம் ஒருவேளை ஆகிவிட்டால் கூட நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க வந்து விடுவீங்க. ஆனால் அதுதான் ஒரு சரியான முடிவு. இப்பயே நீங்க உங்களுடைய சுயமரியாதையை நீங்க தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். காப்பாற்றாமல் நீங்கள் அப்படியே இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாருமே மதிக்காமல் போய் விடுவாங்க. நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை உடைந்த தருணங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்புவீங்க. ஒருவரை மட்டுமல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் உண்மையாக நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அவர்களிடம் உங்களுடைய மனதை வைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த உண்மையானது உடைந்து போயிருக்கும் உங்களுடைய மனதிற்குள். அது ஒரு பெரிய ஒரு சாக்கான ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு அமைதியாக நடப்பது போலத்தாங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு இங்கே பெரிய ஒரு அவார்னஸையும் கொடுத்திருக்கும். உண்மை என்ன என்று கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து போனது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது ஒன்றாக இருக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நம்ம என்ன பண்றது, என்ன பண்ணுனா சரியாக நடந்து கொள்ளும் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை யாருமே புரியாத ஒரு நிலைமை கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம நீங்க இருந்து கொள்வீங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை யாருமே முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. அது உங்களை தனிமையான ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ வைக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில
எவ்வளவுதான் பிரச்சனைகளில் ஈடுபட்டாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க தனிமையாகத்தாங்க போராட வேண்டியதா இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாருமே உங்கள் கூட இருப்பது போல உங்களுக்கு தெரியும். போக போக சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக ஆரம்பிப்பாங்க. இறுதியில நீங்க மட்டும்தான் தனியாக நின்று கொண்டிருப்பீங்க. எனவே நீங்க புரிந்து கொள்வீர்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்கு சாதகமாக இருந்தாலுமே கடைசியில ஏதாவது பிரச்சனைகள் எனக்குன்னு ஏதாவது தேவைகள்னு வரும் பொழுது நான் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீர்கள். ஆனால் இதற்கான முடிவு என்ன தெரியுமா? இந்த எல்லா அனுபவங்களும் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. உங்களை உண்மையான துலாம் ராசிக்கார ஒரு நபராக ஆக்குவதற்காகத்தான் நடக்கும். நீங்கள் எப்பொழுதுமே சமநிலையை உருவாக்கக்கூடிய மனிதர்கள். இனி வரக்கூடிய காலங்கள் இனிமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கிறது என்பதை கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சமநிலைக்கு வரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடாது என்று உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எப்போதுமே சமநிலையை தேடி ஓடக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அது உடனே உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. சில இடங்கள்ல உங்களுக்கு அவமானங்கள் கிடைக்கும், அசிங்கங்கள் கிடைக்கும். அதனால நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால நீங்க நினைப்பது கிடைக்காமல் கூட போயிருக்கும். இப்போது நீங்க அதிகமாக தேடிய சில விஷயங்கள் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்று அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய பணம், இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு இனிமே நடக்காதுங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த சமநிலை தாங்க உங்களுக்கு ஒரு பாடத்தை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஒரு திசையை நீங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு மாற்றி வாழ வேண்டும், வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு இனிமே தீர்வானது எப்படி கிடைக்கும் என்று எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே உங்களுக்கான ஒரு முடிவானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த மாற்றம் இதுவரைக்கும் உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கும். இனிமே இப்போது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பல நாட்களாக ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டிருந்திருப்பீங்க. அந்த ஒரு மாற்றம் எப்படா நடக்கும், அந்த ஒரு மாற்றம் நடந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும் என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றம் பல நாட்கள், பல மாதங்கள் ஆகி இப்போதாங்க அந்த ஒரு மாற்றமானது நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் எப்படி ஏற்பட்டது, எப்படியெல்லாம் நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது என்று உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு மாற்றமானது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருந்திருக்கும். போக போக அந்த மாற்றங்களை பார்த்து நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. என் வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது. இனிமே யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, யாருடைய தயவிலும் நான் வாழவும் மாட்டேன் என்று உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது பிறக்கும். அது பிறந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் வைக்குங்க. உங்களுடைய கரியர்லையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போதுமான அளவுக்கு ஒரு மாற்றமானது நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்தும் நீங்க ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையானது கிடைக்கும். இந்த தன்னம்பிக்கையால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரத்தாங்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில டவுட்டு, சந்தேகம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இப்போது நீங்கள் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போது முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் இந்த ஒரு மாற்றத்தை கிளியராக காண ஆரம்பிப்பீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று நடப்பது போல தாங்க தோன்றும். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு முடிவை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் இது எல்லாத்துக்கும் ரெடியாகி இருங்கள். ரெடியாகி இருந்தால் மட்டுமே நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. முன்பு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் இருந்திருப்பீங்க. என்ன ஆகும் என்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் தைரியமான ஒரு மனிதர்களாக வளர ஆரம்பித்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய கரியர்ல ஒரு நிலைத்தன்மை, உங்களுடைய உறவினர்கள் என அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எது வேண்டும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
நீங்க நினைத்த வாழ்க்கை அமைவது உங்களுக்கு இனிமே ஆரம்பிக்கும். மனதில் வைத்திருந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சந்தோஷமான, பீஸ்ஃபுல்லான, ரொம்பவும் சந்தோஷமான, ஹாப்பியான ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக உங்களுக்கு மாறுங்க. உங்களுடைய கனவெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் நினைவாக ஆரம்பிக்கும். ஆனால் அதெல்லாம் உடனே நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்கும். அது நடந்தால் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். நீங்களே அதனை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும், நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.